அனைத்து ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல், அதுவும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் கையால் வாங்க இருக்காங்க. அதுவும் ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாட இருக்கிறாங்க. அதை பற்றி தான் ஒரு முழு தகவல். அடுத்தது கலந்தாய்வு. அடுத்தது நம்ம கலந்தாய்வுக்கு செல்லும் பொழுது என்ன எடுத்துகிட்டு போகணும், எத்தனை மணிக்குள்ளே செல்லணும், என்றைக்கு எந்த இடம், ஸோ எல்லா டீட்டெயிலும் மொத்தமாக நமக்கு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையின்படி அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் தகுதி பெற்று மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட 2342 எண்ணிக்கையிலான பணி நாடுனர்களின் தற்காலிக தெரிவு பட்டியல் பார்வை 1இல் காணும் கடிதம் வாயிலாக பெறப்பட்டுள்ளது. அதாவது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இடைநிலை ஆசிரியர்களுக்கு எவ்வளோ ஃபில் பண்ண போகிறாங்களோ அது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தேர்வு மூலம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு 2346 ஆசிரியர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, பெறப்பட்ட பணி நாடுனர்களுக்கு பணி நியமன இடம் தேர்வு செய்யும் வகையில் தொடக்க கல்வி இணை இயக்குனர் அளவில் சென்னையில் நேரடி கலந்தாய்வு முறையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது எனவும், அத்துடன் தெரிவு செய்து பெறப்பட்ட பணி நாடுனர்களின் வீட்டு முகவரியுடன் கூடிய பெயர் பட்டியல் பார்வை 2இல் காணும் செயல்முறைகள் வாயிலாக அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதாவது எல்லாருக்குமே கலந்தாய்வு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்க இருக்குது. அதற்கான செயல்முறைகள் அனைத்தும் எங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர் பட்டியல் வீட்டு முகவரியோட மாவட்ட கல்வி அலுவலர் டிஓக்கு அனுப்பி வச்சிட்டாங்க, அந்தந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அதன் பொருட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு தெரிவு பெற்ற பணி நாடுனர்களுக்கு 14/7 ஜூலை 14 ஜூலை 18 வரை கீழ்கண்ட அட்டவணைப்படி நேரடி முறையில் இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது. ரொம்ப முக்கியமானது, ஜூலை 14 ஜூலை 18 வரைக்கும் நமக்கு கலந்தாய்வு நடக்க இருக்குது. யார் யாருக்கு என்றைக்கு அப்படின்னு பாருங்கள். தெரிவு பெற்ற பணி நாடுனர்களுடைய தர வரிசை எண் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய தர வரிசை எண் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்களோ, இப்போ 1லேருந்து 250 வரைக்கும் ஜூலை 14 காலையில் நடக்குது. அதுவும் காலையில் 9 மணிக்கு எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு சேத்துப்பட்டுக்கு நம்ம அங்கே போயிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி பிற்பகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 251லேருந்து 500 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 500 பேருக்கு நடக்குது. ஸோ இது சிஎஸ்ஐ பெயின்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கீழ்பாக், ஓகேங்களா, அங்கே நடக்குது. அடுத்தது 501லேருந்து 750 வரைக்கும் 15/7/2025 முற்பகல், அதே எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூலு. அடுத்து 751லேருந்து 1000 வரைக்கும் சிஎஸ்ஐ பெயின்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிற்பகல்னால் 1:30க்கு முன்னாடி அங்கே இருக்கணும். 1 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முற்பகல்னால் காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம 8-8:30க்கெலாம் அந்த இடத்துக்கு போயிடணும். ஓகேங்களா? அடுத்தது 1001 முதல் 1250 வரைக்கும் 16/7/2025 முற்பகல். 1251லேருந்து 1500 ஜூலை 16 பிற்பகல். 1501லேருந்து 1750 காலையில் ஜூலை 17 அதே 1751லேருந்து 2000 வரைக்கும் ஜூலை 17 மதியம். ஓகேங்களா? அதே மாதிரி 2001லேருந்து 2250 வரைக்கும் ஜூலை 18 பிற்பகல் 2251லேருந்து 2342 வரைக்கும். அப்போ நமக்கு 250 காலையில் ஒரு 250 பேருக்கு கலந்தாய்வு. அடுத்தது மதியம் ஒரு 250 பேர். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஜூலை 14லேருந்து ஜூலை 18 வரைக்கும் நமக்கு கலந்தாய்வு நடக்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது
என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டோம். சேத்துப்பட்டு அடுத்து 2 ஸ்கூலில் நடக்குது. ஒன்று எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூலில், இன்னொன்று சிஎஸ்ஐ பெயின்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்க இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமாக நாம் கலந்தாய்வுக்கு செல்லும் பொழுது நமக்கு வந்து ஒரு மாதிரி படிவம் ஆளறி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆளறி சான்றிதழில் ஃபோட்டோ ஒட்டி ஃபில் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களிடம் வந்து சைன் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை படித்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வாறு தகவல் பெற்ற பணி நாடுனரின் புகைப்படம் ஒட்டிய ஆளறி சான்றில் சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர், அதாவது நமக்கு தொடக்க கல்வி அலுவலர் தான், அவர்கிட்ட 2 பிரதிகள் கையொப்பம் இட்டு அனுப்பி வைக்கும் வகையில் இத்துடன் ஆளறி சான்றின் மாதிரி படிவம் இணைத்து அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப மகிழ்ச்சியானது, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/7/2025 முதலமைச்சர் அவர்களால் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது. அது எங்கன்னா சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இது வந்து ஒரு நிகழ்ச்சியாகவே ஏற்படுத்தி முதலமைச்சர் கையால் உங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க இருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே ஜூலை 23, ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நீங்கள் வந்து இந்த பணி நாடுனர்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காவலர்களிடம் வந்து என்ன பண்ணணுங்க, முன்கூட்டியே தகவல் பெற்று இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் நமக்கு கலந்தாய்வு நடக்க இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு கலந்தாய்வு அப்படின்றது 14லேருந்து 18 வரைக்கும். அடுத்தது பணி நியமன ஆணை வந்து 23/7/2025 கொடுக்க இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த தகவல் ஷேர் பண்ணுறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்தெந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நமக்கு முன்கூட்டியே சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட். சாரி, கலந்தாய்வில் கலந்துக்கிட்டு செலக்ட் பண்ண ஸ்கூலை உங்களுடைய சந்தோஷமான செய்தியை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.